அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னு கேட்டா, பஸ் லேன்ல எந்த டைமிங் யூஸ் பண்ணலாம்? அதேபோல எந்த மாரி சிம்பல் இருந்தா அது பஸ் லேன் அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ போட சொல்லி நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதேபோல ஃபோன் அடிச்சு கேட்டிருந்தீங்க. அந்த மாரி குழப்பத்துல தான் நெறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தீங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எந்த டைமிங் யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு சொல்லி தர போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே போல் நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல எந்த டைமிங்கில் பஸ் லேனை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பார்த்துருவோம். காலையில் 7:30 மணிலேருந்து காலையில் 9:30 மணி வரைக்கும் நீங்கள் பஸ் லேனை யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் சாயங்காலம் 5 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் நீங்கள் அந்த பஸ் லேன் பக்கமே போகக்கூடாது. அதே போல் எந்த டைமிங்கில் நம்ம யூஸ் பண்ணலாம், அதாவது காலையில் 9:30 மணிலேருந்து சாயங்காலம் 4:55 வரைக்கும் நீங்கள் பஸ் லேனை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இரவு 8:05லேருந்து நீங்கள் காலையில் 7:25 வரைக்கும் நீங்கள் தாராளமாக பஸ் லேனை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஸ் லேன் டைமிங்கை நீங்கள் என்னென்ன கிழமை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டால், திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும். சனி ஞாயிறு நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. அதே போல் பொது விடுமுறை நாட்கள்லையும் நீங்கள் தாராளமாக பஸ் லேனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மஞ்சள் கலர் கோட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி சிகப்பு கலர் கோடு போட்டிருந்துச்சுன்னா ஒரு நாள் முழுக்க நீங்கள் அந்த பக்கமே போகவே கூடாது. சரிங்களா? பொது விடுமுறை நாட்கள் மற்றும் சண்டே மட்டும்தான் நீங்கள் அந்த பஸ் லேனை யூஸ் பண்ணிக்க முடியும். மற்ற நேரங்களில் நீங்கள் அந்த பக்கமே போகக்கூடாது. இப்போ பஸ் லேன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் இந்த மாதிரி மஞ்சள் கோடும், ஒரு பக்கம் இந்த மாதிரி டாட் லைன் மஞ்சள் கோடு விட்டு விட்டு போட்டுருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பஸ் லேனு கிடையாது. இந்த லேனை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். டைமிங்கை ஃபாலோ பண்ண தேவையில்லை. சரிங்களா? நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு பக்கம் 2 மஞ்சள் கோடு போட்டிருந்து ஒரு பக்கம் மஞ்சள் கோடு விட்டு விட்டு போட்டுருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அந்த லேனை உபயோகம் செஞ்சுக்கலாம். பஸ் லேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இடது பக்கம் 2 மஞ்சள் கோடு இடைவிடாது போட்டிருக்கோம். அதே போல் வலது பக்கமும் பெரிய பட்டை உள்ள மஞ்சள் கோடு இடைவிடாது இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் பஸ் லேனு. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு அந்த பஸ் லேன் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இதுக்கு பேர் பஸ் லேன். இந்த மாதிரியான பஸ் லேனில் நீங்கள் கரெக்டாக டைமிங்கை ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துருந்துச்சு அல்லது உங்களுக்கு மற்ற வாகனங்கள் வழி விடலை அப்படின்னா கொஞ்சம் தூரம், அதாவது ஒரு 5 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுடைய லேனில் நீங்கள் மாறிக்கணும். அப்படி மாறலை அப்படின்னா உங்களுக்கு 150 வெள்ளி அபராதமோ அதே போல் பாயிண்ட்டும் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை டிராஃபிக் போலீஸ் கேட்ச் பண்ணா. சரிங்களா? அதே போல் கேமராவும் இருக்கும். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரியான தவறுகளை செய்வதை தவிர்த்திடுங்க. அதே போல் நீங்கள் ப்ராக்டிக்கல் மெயின் டெஸ்ட்டில் வாகனம் ஓட்டும் போதும் இந்த டைமிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்பெக்டர் உங்களை ஃபெயில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இது போன்ற தவறுகளை செய்யாமல் தவிர்த்துடுங்க. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். மகிழ்ச்சி.